ரைட். ஓஎல் மாணவர்களுக்கு பிரியோசனமான முறையில் அமைப்புகள் போய் கொண்டிருக்குது. முதலாவது அமைப்புல எப்படி முக்கோணி அமைக்கிறது, எப்படி செங்குத்து சமூராய் அமைக்கிறது, எப்படி கோண சமூராய் அமைக்கிறது, எப்படி சமாந்தர கோடு அமைக்கிறது, எப்படி ஒரு புள்ளிகளை தொட்டு செல்லும் பட்டத்தை அமைக்கிறது படிக்கிறாங்க. ஏன்னு சொன்னா அதுலயே அந்த பக்கங்களை தொட்டு செல்லும் பட்டமும் தொடரையெல்லாம் ஒரே நேரத்தில் விளங்கப்படுத்தல கஷ்டமா இருக்கு இல்லையா? அப்ப அதை நாங்கள் இதுல கொஞ்சம் விளங்கப்படுத்திக்கொள்ளேன். இது ரெண்டாவது அமைப்பா. ரைட். இதுல பாத்தீங்கன்னா முக்கோணிகளுக்கு அதுல எப்படி அமைக்கிறேன்னு காட்டினா அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இதுல சொன்னாங்க அடுத்த வீடியோல உங்களுக்கு ஒரு வெளிவட்டம், அதாவது வெளிவட்டமா பக்கங்களை தொட்டு செல்லும் பட்டம் என்ன. இதுல ரெண்டு பக்கம் மட்டும் சொல்லலாம், இல்ல மூன்று பக்கம் மட்டும் சொல்லலாம். என்ன அதாவது என்னது, அதாவது ஏபி கம ஏசி ஆகிய பக்கங்களை தொட்டு செல்லும் வட்டம் ஒன்றை அமைக்க இல்லையா, ஆகிய பக்கங்களை தொட்டு செல்லும் வட்டம் ஒன்றை அமைக்க கேட்டால் ஏபி எங்க இருக்கு, ஏசி எங்க இருக்கு? ஏபி இந்த இருக்கு, ஏசி இந்த இருக்கு. என்ன அப்ப ஏபி கம ஏசி கம பிசி ன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஏதாவது ரெண்டு பக்கம் சொன்னாலும் அது உள்வட்டம் தான். பக்கங்களை தொட்டி செல்லும் வட்டம் என்று சொன்னால் அது என்ன, எதை வச்சு கொண்டு செய்யணும்னு சொன்னால் அங்க என்ன பார்த்தாங்க, புள்ளிகளை தொட்டி செல்லும்டா செங்குத்து இருசம உருவாக்கி, பக்கங்களை தொட்டி செல்லும்டா என்னது கோண இருசம உருவாக்கி. ஏன்னா நான் என்ன சொன்னா, இரண்டு பக்கங்கள் இணையும் போது உண்டாவது கோணம். அப்ப பாருங்க, இங்க ஏதாவது இதுல மூன்று கோணம் இருக்குல்லவா, மூன்று கோணம் இருக்குன்னு சொன்னா அதுல ஏதாவது ரெண்டு கோணத்துக்கு கோண இருசம வரைகிறோம். பாருங்க, நான் இவருக்கும் இவருக்கும் முதலாவது ஏல வச்சுக்கொண்டு ஊசி முனை வச்சுக்கொண்டு வட்டமான பென்சில் கொஞ்சம் இருக்கிறேன், பிரிச்சு இந்த ரெண்டு நீர் கோட்டையும் பற்ற ஒரு நீர் ஓட்டுறது பேருந்து வட்டமாலே கொஞ்சம் பிரிச்சு இதுல வச்சுக்கொண்டு இங்க ஒரு வெட்டு, இதுல இருந்து இங்க ஒரு வெட்டு. என்ன அதே அளவுக்கு பேருந்து இவரையும் இவரை என்ன செய்யறது, இணைக்கிறது. பேருந்து 60 பாகையில ஒரு மில்லன் வச்சுக்கீங்களா, அதையும் வச்சு போயிடலாம். அப்ப என்ன செய்யலாம், எல்லாத்தையும் நீங்க ஒரு மில்லன் வெட்டுங்க, இதை வச்சு ஒன்று இப்படி ஒரு மில்லன் வெட்டிட்டு பேருந்து வட்டவாலை வச்சு என்ன செய்யறது, இங்க இருந்து இங்க ஒரு வெட்டு, அதே அளவுக்கு இங்க இருந்து இங்க ஒரு வெட்டு, அந்த புள்ளி இந்த புள்ளி என்ன செய்யறது இணைங்க. இணைக்கும் போது ரெண்டு கோண இருசமராக்கி ஒன்றை ஒன்று வெட்டும் போது நடுவில் ஒரு பொய் வருதுல்ல, ஒரு புள்ளி வருதுல்ல, அதுக்கு மையம் ஓண்டு விடுங்க, மையம் ஓ. அப்ப இதுல வச்சுக்கொண்டு சும்மா அந்த நான் மூன்று புள்ளியை தொட்டு செல்லும் வட்டம் அப்படி இருக்கிறீங்களா, இதுல இருந்து ஆளை எப்படி பிடிக்கிறேன்டா, ஏதாவது ஒரு பக்கத்துக்கு செங்குத்துக்கிறோம் அந்த புள்ளியில இருந்து. அப்ப நான் இதுல இருந்து இந்த பக்கம் தான் வளமா இருக்கு, இதை வச்சு நான் திருநாங்க. அப்ப இதுல ஊசி, அதாவது மையம் ஓல ஊசி முனை வச்சுக்கொண்டு எப்படி செங்குத்தமைக்க போறாங்க. இது என்ன அர்த்தம்னு சொன்னா, ஒரு நேர்கோட்டுக்கு வெளிப்புள்ளியிலிருந்து எப்படி செங்குத்துக்கிறோம், என்ன அவ்வளவுதான் விஷயம். அப்ப ஓல எப்படி செங்குத்துக்கிறோம் பாருங்க வடிவா, ஊசி முனியை சரியா இந்த ஓல்ட புள்ளியை வச்சுக்கொண்டு பென்சில் முனியை அப்படியே நீட்டி கொண்டு வரது. ஏபின்னு கோட்டை விட ஒரு கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு, அதாவது கொஞ்சம் இப்படி நீட்டிட்டு தாச்சி மாதிரி, என்ன அந்த நேர்கோட்டை விட ஒரு தாச்சி மாதிரி இப்படி வெட்டிடுங்க. ஏபின்னு கோட்டை மட்டும் இல்ல, தாச்சி தெரியும் தானே, அதே மாதிரி இப்படி நேர்கோட்டை வெட்டுற மாதிரி வெட்டி விடுங்க. அதே சைஸை மாத்தாம இந்த நேர்கோட்டை வெட்டிங்களா, அந்த புள்ளியும் இந்த புள்ளியும் அதுல வச்சுக்கொண்டு கீழே இப்படி ஒரு வெட்டு, இதுல வச்சுக்கொண்டு இப்படி ஒரு வெட்டு, இந்த புள்ளியை அந்த ஓண்ட புள்ளியை என்ன செய்யுங்க இணைச்சு விடுங்க. என்ன சொன்னா, ஓல ஊசி முனை வச்சுக்கொண்டு என்ன செய்யறது, பென்சில் முனை ஏபிஎன் போட்டுக்கு கொஞ்சம் கீழே இறக்கிட்டு இப்படி வளைவு மாதிரி, என்ன காட்சி மாதிரி இப்படி வெட்டிட்டு, இதுல இருந்து அதே அளவுக்கு இங்க ஒரு வெட்டு, இதுல இருந்து இங்க ஒரு வெட்டு, என்ன அந்த ரெண்டு புள்ளியை என்ன செய்யற இணைச்சிங்கடா செங்கோணமா வரும். விளங்கிட்டான். இனி என்ன செய்வோம்னு சொன்னால், அதுல சில எஸ் என்று கொடுத்துறான், OS ஐ ஆரையா கொண்டு வட்டத்தை அமைக்க. அப்ப ஓல இதான ஓ, அதுல ஊசி முனை கொண்டு இந்த எஸ்ல பென்சில் முனையை கொண்டு வா, சரியா கொண்டு வந்துட்டு நீங்க அமைச்சீங்கன்னு சொன்னா கட்டாயம் என்ன செய்யும், கட்டாயம் என்ன செய்யும்னு சொன்னால் மூன்று பக்கத்தையும் தொட்டு செல்லும், மூன்று பக்கத்தையும் தொட்டு செல்லும். ஓகேயா? அப்ப அதாவது ஒரு ரெண்டு பக்கமா இருக்கலாம், இல்ல மூன்று பக்கத்தையும் தொட்டு செல்லும் வட்டம் என்ன அர்த்தம், உள்ள ஏதாவது ரெண்டு கோணங்களுக்கு கோண இருசமுறாய் கீறி போட்டு அதை சந்திக்கிறக்கூடிய மையம் எடுத்து அதுக்கு என்ன செய்யணும், செங்குத்து அமைச்சு அதே ஆரையா கொண்டு வட்டம் அமைச்சீங்கன்னா சரி, அவ்வளவுதான் விஷயம். ஓகேயா? ரைட். அடுத்த கேள்வி, அதுலயே ஏபிஐ ஈவரைக்கும் நீட்டுக, ஈவரை நீட்டுகன்னு சொல்லலாம். என்ன அப்ப ஏபிஐ ஈவரைன்னு சொன்னா என்ன அர்த்தம்,
அப்ப AB அப்படியே கொஞ்சம் நீட்டுங்க E வரையடா இது வரைக்கும் நீட்டுங்க E. அதே மாதிரி சொல்லுவாங்க AC ஐ F வரைக்கும் நீட்டுங்க F வரை நீட்டுங்க ரைட் என்ன என்ன அர்த்தம் இங்க அப்படியே நீட்டுங்க F பண்ணி போடுங்க சரி நீட்டுங்க இனி BC எனும் பக்கத்தை தொட்டு செல்லும் வட்டத்தை அமைக்க BC எனும் பக்கத்தை தொட்டு செல்லும் வட்டத்தை அமைக்க வட்டமா ரைட் ஒரே ஒரு பக்கம் தான் சொல்றேன் BC என்ற பக்கம் என்ன இந்த இருக்கு அப்படி சொல்லலாம் BC எனும் பக்கத்தை தொட்டு செல்லும் வட்டம் எங்களுக்கு தெரியணும் இந்த BC இந்த ரெண்டு புள்ளி C க்கு வர கோட்டை அப்படிங்கிறது B க்கு வர கோட்டை அப்படிங்கிறது அவ்வளவுதான் விஷயம் இதுல ஒரு கோணம் என்ன பக்கம் முன்னால கோண எக்ஸாம் உருவாக்கிதானே அப்ப இந்த இதுல ஊசி குணை கொண்டு இந்த கோட்டை கொண்டு வில்லோண்டு இப்படி வர்றது கோண எக்ஸாம் உருவாக்கி பேதி இதுல இருந்து இங்க ஒரு வெட்டு பேதி இதுல வந்து மாறா இப்படி ஒரு வெட்டு பேதி ஏற என்ன செய்யறது இணைங்க பேதி C என்ற கொண்டு இந்த ரெண்டு கோட்டையும் போட்ட மாதிரி என்ன கொஞ்சம் விரித்து இப்படி ஒரு வில்லோண்டு வெட்டி பேதி இதுல இருந்து இங்க ஒரு வெட்டு பேதி மாறா இங்க இது வெட்டு இவரை என்ன செய்யறது இணைங்க கிளியரா இதுதான் மையம் O அடுத்து என்ன சொன்னா தாச்சி இதுல வெச்சு கொண்டு என்ன செய்யறது ஊசி முனை இதுல வெச்சு கொண்டு பென்சில் முனை அப்படியே நீட்டி கொண்டு வரேன் என்ன இதை விட கொஞ்சம் நீட்டிட்டு இப்படி வெட்டுற மாதிரி பேஜ் அதே அளவுக்கு இங்க இருந்து இங்க ஒரு வெட்டு இங்க ஒரு வெட்டி அவரை என்ன செய்யறது இணைச்சு விடுங்க இணைக்கும் போது இல்ல செங்கோணம் வருமா இல்லையா செங்கோணம் வரும் என்ன பேருந்து என்ன செய்யணும் இதுல ஊசி முனை கொண்டு பென்சில் முனை இதுல வந்து இல்ல செங்கோணம் அதுல நீங்க கீறீங்கன்னு சொன்னால் இந்த பக்கத்தை தொடும் இதையும் தொடும் இப்படியே வரும் ஓகேயா இத சொல்றேன் என்னது வெளி வட்டம் ஓகேயா வெளி வட்டம் வந்து சொல்றது ரைட் சுற்று வட்டம் உள் வட்டம் வெளி வட்டம் கிளியரா ஏதாவது சந்தேகம் இருந்தா கால் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்க ஓகே விளங்கினா லைக் பண்ணிக்கொள்ளுங்க Thank you.